பெரிய புராணம், சேக்கிழாரோட பெரிய புராணம் வந்து 9th ஸ்டாண்டர்டில் 2வது இயலில் கொடுத்துருக்காங்க. வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், உயர்ந்த குடியாக நாடெல்லாம் நீர் நாடாக சோழ நாடு திகழ்கிறது. அப்போ இது எதோட புகழை வந்து சொல்கிறாங்கன்னா சோழ நாடோட சிறப்பை சொல்கிறாங்க. காவிரியின் பாதையெல்லாம் பூவிரியும் கோலத்தை அழகாக விரிவித்திருக்கிறது பெரிய புராணம். வழங்கலு திருநாட்டின் சிறப்பை, இது எதோட திருநாட்டு சிறப்பை வந்து இந்த பாடலில் வந்து சொல்லியிருக்காங்க, கவிதைகளாக கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். திருநாட்டு சிறப்பு இதில் வந்து மாவிரை தெழுந்தார்ப்ப வரைதரு பூவிரித்த புதுமட பொங்கிட புது மது பொங்கிட வாவியிற் பொழிநாடு வளர்ந்தர காவிரி புனல் கால் பரந்தோங்குமால் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வந்து ஆரம்பிக்குது. இதில் வந்து சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. மா அப்படின்னாக்கா வண்டு, மதுனா தேன், வாவி அப்படின்னா பொய்கை. அடுத்து ஒவ்வொரு பாடலுக்குமே இப்போ சொல்லும் பொருள் கொடுத்துருக்காங்க. வளர் முதல் அப்படின்னா நெற்பயிர், வளர் முதல் அப்படின்னா நெற்பயிர், தரளம் அப்படின்னா முத்து, பணிலம் அப்படின்னா சங்கு, வரம்பு அப்படின்னா வரப்பு. அடுத்த பாடலோட சொல் பொருளில் வந்து களை அப்படின்னா கரும்பு, கானா சோலை, குழைனா சிறு கிளை, அரும்புனா மலர் மொட்டு, மாடு அப்படின்னா பக்கம்னு அர்த்தம், நெருங்கு வளை, பக்கம் அல்லது நெருங்கு வளை, பக்கம்னு அர்த்தம், நெருங்கு வளை அப்படின்னா நெருங்குகின்ற சங்குகள், அப்போ சங்குனா வலை அப்படின்னு பொருள். கோடு வந்து குளக்கரை, கோடுக்கு பேர் அந்த கரை. அடுத்து சொல்லும் பொருளும் அடுத்த பாடலுக்கு ஆடும் அப்படின்னா நீராடும், மேதி அப்படின்னா எருமை, துதைந்து எழும் அப்படின்னா கலக்கி எழும், கன்னி வாழை அப்படின்னா இளமையான வாழை மீன். அடுத்தது சூடு அப்படின்னா நெல் அரிக்கட்டு, சுரி வலை அப்படின்னா சங்கு, வலைனா சங்கு, வேரினா தேன், மதுனாலும் தேன். அடுத்து பகடு அப்படின்னா எருமை கடா, பாண்டில்னா வட்டம், சிமயம்னா மலை உச்சி. அடுத்து நாளிகேரம் அப்படின்னா தென்னை மரம், நரந்தம்னா நாரத்தை, கோழினா அரச மரம், சாலம்னா ஆச்சா மரம், தமாலம்னா பச்சிலை மரம், இரும்போந்து அப்படின்னா பருத்த பனை மரம், சந்து அப்படின்னா சந்தன மரம், சந்துனா சந்தன மரம், நாகம்னா நாகமரம், காஞ்சினா ஆற்றுப்பூவரசு. இதில் கொடுத்த பொருள் முடிஞ்சிருச்சு, சொல்லும் பொருளும். அடுத்து வந்து பாடலோட பொருள் கொடுத்துருக்காங்க. காவிரி நீர் மலையிலிருந்து புதிய பூக்களை அடித்து கொண்டு வருகிறது. காவிரி நீர் வந்து மலையிலேருந்து பூக்கக்கூடிய அந்த புதிய பூவெல்லாம் அடிச்சுக்கிட்டு வருது. அப்பூக்களில் வந்து தேன் நிறைஞ்சிருப்பதால் வண்டுகள் சூழ்ந்து ஆரவாரம் செய்யுது. நீர்நிலைகள் நிறைந்த நாட்டுக்கு வளத்தை தரும் பொருட்டு காவிரி நீர் கால்வாய்களில் பறந்து எங்கும் ஓடுகிறது. தண்ணி நிறைஞ்சு அவ்வளோ வளமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதை சொல்கிறாங்க. நட்ட பின் வயலில் வளர்ந்த நாற்றின் முதலிலை சுருள் விரிந்தது, முதல் இலை சுருள் விரிஞ்சிருச்சான் நட்டதுக்கப்புறம். அப்பருவத்தை கண்ட உழவர் இதுதான் களை பறிக்கும் பருவம். அதுக்கப்புறம் அது நட்டு கொஞ்ச நாளில் என்ன பண்ணிட்டாங்க, களை பறிப்பாங்க. அப்போ இப்போ வந்து களை பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு களை பறிக்கிறாங்க. அவ்வாறே களைகளை களைந்து செல்லும் உழத்தியரின் கால்களில் குளிர்ந்த முத்துக்களை ஈனக்கூடிய சங்குகள் வந்து அவங்க காலில் வந்து படுதான். அப்போ அந்த இடை தளர்ந்து வண்டுகள் மொய்க்கும் கூந்தல் அசையுமாறு அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே காலில் வந்து அந்த முத்துகள் உள்ள சங்குகள் வந்து குத்துறதுனால இவங்க வந்து வரப்பில் போய் ஏறிடுறாங்களாமா. அடுத்து காடுகளில் எல்லாம் களையாகிய கரும்புகள், காட்டு ஃபுல்லாக என்ன இருக்கான், களைன்னு சொல்லக்கூடிய அந்த கரும்புகள் வந்து இருக்கான். சோலைகள் எங்கும் குலைகளின் செடிகளோட புதிய கிளைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய தளிர்களில் மலர் அரும்புகள் வந்து பூத்துக்கிட்டு இருக்கு. அடுத்து பக்கங்களில் எங்கும் கரிய குவளை மலர்கள் மலர்ந்துள்ளன. வயல்களில் எங்கும் நெருக்கமாக சங்குகள் வந்து கிடக்கு. நீர்நிலைகளில் கரை எங்கும் இளைய அன்னங்கள் வந்து தண்ணிக்குள்ளே வந்து இருக்கு. குளங்கள் எல்லாம் கடலை போன்ற பரப்பை உடையன. குளங்கள் மாதிரி இல்லை, கடலை போல நிறையா தண்ணி இருக்க மாதிரி இருக்கு. நாடு முழுவதும் நீர்நாடு என்று சொல்லத்தக்கதாய் வெறும் தண்ணியாகவே ரொம்ப வளமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த அன்னங்கள் விளையாடக்கூடிய அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகளில் வந்து எருமைகள் வந்து வீழ்ந்து மூழ்கிட்டு இருக்கு. அதனால் நீர்நிலைகள் உள்ள வாழை மீன்கள் வந்து எருமைகள் கிடக்கிறதுனால
அந்த நீர்நிலைக்குள்ள இருக்கக்கூடிய வாழை மீன்கள் வந்து துள்ளி எழுந்து அருகில் உள்ள பாக்கு மரங்களில் கூட மீள பாயுது அப்படின்னு சொல்கிறாங்க. இக்காட்சியானது நிலையான வானத்தில் தோன்றி மறையும் வானவில்லை போன்று விளங்கும். அறியப்பட்ட சென்னற்கட்டுக்களை அடுக்கி பெரிய போராக அடுத்து கருது புறைக்க அடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அரிஞ்சு எடுத்ததை சென்னர் கட்டுக்களை அடுக்கி பெரிய போராக குவிச்சிடுறாங்க. மிகுதியாக பிடிக்கப்பட்ட பல வகை மீன்களையும் நீண்ட குன்றை போல குவிச்சிடுறாங்க. வளைந்த சங்குகள் ஈன்ற முத்துக்களையும் குன்றை சென்னர் கட்டுக்களையும் குவிச்சிடுறாங்க. அங்கே பிடிக்கக்கூடிய மீன்களையும் குவிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய முத்துக்கள் வளைந்த சங்குகள் கொடுக்கக்கூடிய அந்த முத்துக்களையும் குன்றை போல உயர்த்தி காட்டுவர். தேன்வழியும் விரிந்த மலர்த்தொகுதிகளையும் குவித்து வைப்பர். அடுத்து நெற்கற்றைகள் குவித்த பெரிய மலை போன்ற போரை மேலே இருந்து சாய செய்வர். பெரிய வண்டிகளை செலுத்தும் கருமையான எருமை கூட்டங்கள் வளமாக சுற்றி சுற்றி மிதிக்கும். இத்தோற்றமானது கரிய மேகங்கள் பெரிய பொன்மலை சாரல் மீது வளமாக சுற்றுகின்ற காட்சி போல இருக்கும். அப்போ அந்த நெற்கதிர்களை வந்து இந்த எருமை கூட்டங்களை வந்து அது மேலே சுற்றி மிதிக்க வைக்கிறாங்க. அந்த காட்சியை பார்க்குறப்போ கரிய மேகங்கள்ங்கிறது அந்த எருமையை சொல்கிறாங்க, பொன்மலை சாரல்ங்கிறது அந்த நெற்கதிர்களை சொல்கிறாங்க. அது மேலே வந்து மிதிக்கிற மாதிரி இருக்கும், சுற்றுகின்ற காட்சி போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அந்நாட்டில் எங்கும் தென்னை, செருந்தி, நறுமணமுடைய நரந்தம், அரச மரம், கடம்ப மரம், பச்சிலை மரம், குளிர்ந்த மலருடைய குறா மரம் போன்றவை வந்து அங்கே எல்லா பக்கமும் வளர்ந்துருக்கு. பெரிய அடிப்பாகத்தை கொண்ட பனை, சந்தனம், குளிர்ந்த மலரையுடைய நாகம், நீண்ட இலைகளையுடைய பஞ்சி, காஞ்சி மலர்கள் போன்று நிறைந்த கோங்கு முதலியன எங்கெங்கும் செழித்து வளர்ந்துள்ளன அப்படின்னு சொல்லி ஒரு சோழ நாடு வந்து வளமாக செழித்து காணப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது சேக்கிழாரை பற்றி கொடுத்துருக்காங்க நூல்வழியில். சுந்தரர் எழுதினது வந்து திருத்தொண்ட தொகை. அந்த திருத்தொண்ட தொகையும் அதில் என்ன சொல்கிறாங்க, அடியார்களோட பெருமையை தான் வந்து திருத்தொண்ட தொகையிலையும் வந்து சுந்தரர் வந்து அடியவர்களோட பெருமையை தான் கூறியிருக்காரு. அதோட கொஞ்சம் விரித்து சொன்னாக்கா நம்பியாண்டார் நம்பி எழுந்தது என்னன்னாக்கா திருத்தொண்டர் திருவந்தாதி. அதுலேயும் வந்து ஒவ்வொரு பாடல்லையுமே யாரோட சிறப்பை சொல்கிறாங்கன்னா அடியார்களோட சிறப்பை தான் சொல்கிறாங்க. இது ரெண்டு நூலையும் அடிப்படையாக வச்சு தான் வந்து சேக்கிழார் வந்து ஒவ்வொரு புராணத்துலையுமே ஒவ்வொரு அடியாராக 63 அடியார்களையுமே வச்சு சிறப்பாக விளக்கி பாடப்பட்டதான் இந்த திருத்தொண்டர் புராணம். திருத்தொண்டர் புராணம்னா பெரிய புராணம். பெரிய புராணத்தை தான் வந்து இவர் திருத்தொண்டர் புராணம் தான் சேக்கிழார் வந்து வச்சிருப்பார். இவர் வந்து 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சேக்கிழார் வந்து சோழ அரசன் 2ஆம் குலோத்துங்கனோட அவையில் வந்து முதல் அமைச்சராக இருந்திருக்காரு. இவரை வந்து பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படின்னு சொல்லி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் வந்து பாராட்டியிருக்காரு. இதில் கொடுத்துருக்க இலக்கண குறிப்பு வந்து கருங்குவளை, சென்னல் இது ரெண்டும் பண்பு தொகைகள். விரிமலர்ங்கிறது வினைத்தொகை. தடவரை அப்படின்னா உரிச்சொல் தொடர்.